வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஸ் முடிஞ்சிருக்கு, மீதி 6 கட்டம் நம்ம பார்க்குறோம். இந்த 6 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஜம்மு காஷ்மீர், லடாக் உட்பட 6 நாடாளுமன்ற தொகுதியில் 6க்குமே 6 கட்டமாக எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம். இப்போ அதில் ஒரு முக்கியமான அப்டேட்டாக 6ல் 3க்கு நாங்கள் போட்டியிடலை, பாஜக தங்களுடைய வேட்பாளரை நிறுத்தலை அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடிய காரணமாக அங்கே ஒரு 370 நீக்கினத்துக்கு பிறகு பாஜக பெரும் பின்னடை உருவாகிருக்கு. அதன் காரணமாக தான் பாஜக இந்த முடிவு இதை நோக்கி நகர்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அங்கே பாஜகவுடைய தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் யாருக்கு ஆதரவு தரலான்னு யோசிச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் அங்கேருந்து வந்துட்டுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அடிப்படையான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆகஸ்ட் மாதம் 2019 அன்றைக்கி நீங்கள் 370 ரத்து பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்லாம் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை 2 யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறீங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி, அப்புறம் லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரியாக மாற்றுறீங்க. ஸோ ஸ்டேட்ஹுட்டை எடுத்துறீங்க, மாநில அந்தஸ்தை அதை எடுத்துடுறீங்க. அதை எடுத்துட்ட பிறகு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட அது ஒரு கடும் எதிர்ப்பாக இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போனபோது சுப்ரீம் கோர்ட் அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு சரியில்லைன்றது தான் பெரும்பாலோட மக்களுடைய எண்ணமாக இருக்குது. ஏன்னா ஸ்டேட்டில் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அசம்பிளி இல்லாத சூழலில் அந்த அசம்பிளியோட ஒப்புதலோடு தான் நீங்கள் ஒரு மாநிலத்தை இந்த மாதிரி யூடியெல்லாம் பிரிக்க முடியும். நீங்கள் அந்த அசம்பிளி இல்லாத சூழலில் அதை பிரித்தது ஜனநாயக ரீதியில் தவறான ஒரு விஷயம். டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஒரு மாநிலங்கள் மேலே ஒரு மத்திய அரசு இவ்வளோ பெரிய ஆதிக்கம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி மாநில மக்களின் விருப்பத்துக்கு மாறாகவும் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ அந்த மக்கள் ஏற்கனவே நம்ம ஸ்டேட்ஹுட்டை பறிச்சதுனால ரொம்ப ஏற்கனவே கொதிப்பில் இருக்காங்க. நீங்கள் 370 ரத்து பண்ணதுனால ஆதரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆதரிக்கிறாங்க, காஷ்மீரில் ஆதரிக்கிறாங்க, அங்கே தீவிரவாதம் குறைஞ்சி போச்சு, அங்கே டூரிஸ்டுகள்லாம் அதிகமாக வராங்க, அங்கே வளர்ச்சி பணிகள்லாம் நிறையா செஞ்சிட்டோம், மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, அங்கே தேனும் பாலும் ஓடுதுன்னு நீங்கள் கதையை கட்டமைக்கிறீங்க. ஆனால் அங்கே வேறு பல விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், தீவிரவாத விஷயங்கள்லாம் நடந்துன்னு தான் இருக்குது. மக்கள் அமைதியாக இருக்க, ஒரு பகுதி மக்கள் என்றைக்குமே அமைதியான இருக்க விரும்புவாங்க. ஆனால் அவர்கள் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. மாநிலம் அப்படின்றது போய் நீங்கள் யூனியன் டெரிட்டரினா உங்களுடைய நேரடி கண்ட்ரோலில் நீங்கள் அதை வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க. மத்திய அரசோட நேரடி கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு பார்க்குறீங்க. நாளைக்கு அந்த யூனியன் டெரிட்டரிக்கு எலெக்ஷன் நடந்து அதுக்கு ஒரு கவுன்சிலுக்கு எலெக்ஷன் நடந்து ஒரு பாண்டிச்சேரி மாதிரி வந்ததுன்னா கூட லெஃப்டினன்ட் கவர்னருக்கு தான் பவர் இருக்குமே தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏஸ்க்கோ அந்த சிஎம்முக்கோ ஒரு பவரும் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அதை யூடியாக பண்ணுறீங்க. நீங்கள் அது அந்த மக்களுக்கு ரொம்ப ஒரு கொதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்னும் ஸ்டில் டெல்லியிலேருந்து நீங்கள் இதை ஆளணும்னு பார்க்குறீங்க அப்படின்றது தான் அடிப்படையான விஷயம். ரெண்டாவது நீங்களே சொல்லுகிற இந்த 4 வருஷத்தில் அங்கே அடைந்திருக்கிற வளர்ச்சி அல்லது அங்கே தீவிரவாதம் குறைந்திருக்கிற போக்கு அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் தைரியமாக போட்டி போடுங்க. 6 தொகுதியில் ஏன் போட்டி போட வேண்டியீங்க? அங்கே இருக்கிற மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் அங்கே இருக்கிற மக்கள் ஆதரிக்கிறாங்க, தீவிரவாதத்தை குறைச்சிட்டோம் நாங்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல, அப்போ 6 தொகுதியிலையும் போட்டி போடுங்க. அங்கே இருக்கிறது லடாக் இருக்குது, உதம்பூர் இருக்குது, ஜம்மு இருக்குது, அப்புறம் ஸ்ரீநகர் இருக்குது, அனந்த்நாக், பாராமுல்லா இருக்குது, அனந்த்நாக், பாராமுல்லா, ஸ்ரீநகர் இருக்குது. மொத்தம் இந்த 6 தொகுதிகள் தான் அங்கே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போன வாட்டி லடாக்கில் வின் பண்ணீங்க, உதம்பூரில் வின் பண்ணீங்க, ஜம்முவில் வின் பண்ணீங்க. அப்போ நீங்கள் காஷ்மீரை இது பண்ணலை, 370 எடுக்கலை. ஏன்னா ஆகஸ்ட்டில் நீங்கள் பதவிக்கு வந்த பிறகு எடுக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா எல்லாம் இம்ப்ரூவ் ஆகிடுது, நல்லா வளமாக இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆக ஓகன்னு சொல்கிற நீங்கள் லடாக்கை விட்டுட்டீங்க. ஏன்னா லடாக்கில் பெரிய போராட்டம் டெய்லி நடந்துட்டு இருக்கு, எங்களை மாநில அந்தஸ்துக்கு கொண்டு வாங்க. பட் லடாக்கில் ஒரு பெரிய விஷயங்கள் போயிட்டுருக்கு. லடாக்கில் பிஜேபி போட்டி போட்டால் தோற்று வந்த வாட்டி, அதனால் அவங்க லடாக்கில் போட்டி போட என்ன பண்ணுறாங்க, உதம்பூர்லேயும் ஜம்முலையும் மட்டும் போட்டி போடுறாங்க. ஜம்முவில் பெரும்பாலும் இந்து பாப்புலேஷன் தான், ஜம்மு உதம்பூரில் இந்து பாப்புலேஷன் தான். அதனால் அந்த இடத்துல போட்டி வின் பண்ணலான்னு இவங்க பார்க்குறாங்க. மற்ற இடத்த விட்டாங்க, அதாவது ஆனந்த்நாங்க விட்டாங்க, பாராமுல்லா விட்டாங்க, ஸ்ரீநகரை விட்டாங்க. இந்த 3 இடத்துல போன வாட்டி 3 போன வாட்டி 3 பிஜேபி வந்தது, 3 ஜம்மு காஷ்மீர் நேஷனல் கான்ஃபரன்ஸ் வந்தது. யார், ஃபருக் அப்துல்லா, உமர் அப்துல்லா அவங்க வந்தாங்க. இந்த வாட்டி மெஹபூபா முஃப்தியும் அங்கே அவங்களும் போடுறாங்க. மும்முனை போட்டியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அங்கே இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க. யார், மெஹபூபும் நேஷனல் கான்ஃபரன்ஸும் இந்தியா கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் அங்கே தனித்தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க, போட்டி போடுறாங்க. இது மாதிரி இருக்கும்போது பாஜகவுடைய பாயிண்ட், அவங்க 2 பேரும் தனித்தனியாக போட்டி போடுறது ஒரு இருக்கட்டும். பாஜக ஏன் போட்டி போடல எல்லா தொகுதியிலையும்? ஏன் பயந்து ஓடுறீங்க? நீங்கள் சொல்வது உண்மையானால், தீவிரவாதம் குறைந்து விட்டது என்பது உண்மையானால், மக்கள் அங்கே 370 சந்தோஷமாக இருக்காங்க என்று சொல்வது உண்மையானால், அங்கே நீங்கள் ஏகப்பட்ட வளர்ச்சி பணிகளை பண்ணியிருக்கீங்க என்று சொல்வது உண்மையானால், நீங்கள் உங்கள் பிஜேபிக்கு ஆதரவு கிடைக்கும் சொல்வது உண்மையானால், ஏன் நீங்கள் 6 தொகுதியிலையும் போட்டி போடல? ஸோ உங்களுக்கு ஒரு தோல்வி பயம், மற்ற இடத்துல போட்டால் நம்ம தோற்றுருவோம்னு தெரிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் போட்டி போடல. ஆனால் கூடவே என்ன சொல்லிக்கிறீங்க,
சீக்கிரம் நாங்கள் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு ஸ்டேட் ரூட் கொடுத்துருவோம், மாநில அந்தஸ்து கொடுத்துருவோம் அப்படின்னு நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. ஆனால் நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க. நீங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதை செய்ய போகிறதில்ல. ஏன்னா டெல்லியிலேருந்து அதை கண்ட்ரோல் பண்ண தான் நீங்கள் விரும்புவீங்க. அங்கே மாநில அந்தஸ்து கொடுக்க மாட்டீங்கிறது அங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த வாட்டி அவங்க போட போகிற ஓட்டு நீங்கள் இது மாதிரி அதை அவங்கள கேட்காமே, அந்த மக்களை கேட்காமையே நீங்கள் வந்து அதை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றினது அந்த மக்களுக்கு பிடிக்கல. ஸோ உங்களுக்கு எதிராக தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் ஜம்முவில் வேணால் இந்துக்கள் வேணால் உங்களுக்கு ஓட்டு போடலாமே தவிர நிச்சயமாக மற்ற தொகுதிகளில் 4 தொகுதிகளையும் உங்களுக்கு எதிராக ஓட்டுக்கள் தான் வரும். அங்கே வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸோ மெஹபூபா முக்தியோட அந்த பார்ட்டியோ தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால தான் பயந்து நீங்கள் வந்து பின்வாங்கிட்டீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரில் அப்படின்றது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஆக்சுவலாக இப்போ வந்து இந்த இடத்த பார்க்கும்பொழுது இப்போ கடந்த காலத்தில் மோடியோட பிரச்சாரமும் சரி, அமித்ஷாவோட பிரச்சாரமும் ஜம்மு காஷ்மீர் ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு பார்த்தோம். ஒரு பக்கம் மாநில அந்தஸ்துக்காக மக்கள் போராடக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தாலும் இன்னொரு பக்கம் பாஜகவுடைய தீவிரமான பிரச்சாரத்தையும் நம்ம பார்த்தோம். அவங்க முன் வச்ச விஷயங்கள் என்னென்னா 370 கொண்டு வந்து வச்சு காங்கிரஸ் வந்து ஜம்மு காஷ்மீருடைய இத்தனை ஆண்டு கால வளர்ச்சியை தடுத்துட்டாங்க, இப்போ நாங்கள் தான் அதெல்லாம் மாற்றிருக்கோம்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசினாங்க. இப்படி ஒரு நெருக்கடி பாஜகவுக்கு எங்கே உருவாச்சு, எதனால் உருவாச்சு அப்படிங்கிறதான் பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இப்படி மோடியோட பேச்சும் அமித்ஷாவோட பேச்சும் பார்த்தா திரும்ப அவங்க போட்டி போட்டு வெற்றி பெற போகிறாங்கன்னு நினச்சோம். ஆனால் எலெக்ஷன்லேயே பங்கெடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்தளவுக்கு களம் அவங்களுக்கு எதிராக மாறி இருக்கா? சார், களம் அந்தளவுக்கு கீழே வந்து மக்கள் வந்து அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிற மாதிரி ஒரு விஷயங்களோ, நீங்கள் வந்து காஷ்மீரில் வந்து அங்கே இருக்கிற மக்கள் தொகையோடு அங்கே இருக்கிற பாதுகாப்பு படையோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் போல் இருக்குது. நிச்சயமாக அந்த மாதிரி தான் நிலைமை அங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஒருத்தருக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு போலீஸ்ன்ற நிலைமை, ஒரு பாதுகாப்பு படைன்ற நிலைமை தான் அங்கே இருக்குது. கேட்டால் வந்து ஒரு பார்டர் ஸ்டேட்டு, நம்ம வந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும், அங்கேருந்து தீவிரவாதிகள் ஊடுருவாங்க, இன்னும் பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த மக்களுக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து பழைய கதைக்கெல்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒரு குறைந்தபட்ச ஒரு அடிப்படை உரிமையோடு அந்த மக்கள் இருக்கணும்னு விரும்புவாங்கல்ல. அவங்க தனி காஷ்மீர் கேட்குறாங்களோ, இல்லை அவங்க பாகிஸ்தானோட சேரணும் விரும்பினாங்களோ ஒரு காலத்தில், அதெல்லாம் வேறு விஷயம். எதுக்காக 370 கொண்டு வரப்பட்டது, ஏன் விஷயம்னா பழைய காலத்து விஷயம். ஏதோ அந்த காஷ்மீரை நம்மளோட வச்சுக்கணுன்றதுக்காக சில கன்செஷன்ஸ் கொடுத்தாங்கன்றது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து அதை எதிர்த்தீங்கன்றது வேறு விஷயம். அது இப்போ வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் மெஹபூபா முக்தியோட கவர்மெண்ட்டில் சேர்ந்தீங்க, இன்டெலிஜென்ட்டாக சேர்ந்து என்ன பண்ணீங்க, அந்த மாதிரியே கவுத்துட்டு உங்கள் ஆட்சியை கொண்டாந்தீங்க, உங்கள் அதிகாரிகள்லாம் இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இது உங்கள் பழக்கம். நீங்கள் வந்து ஒட்டுணி மாதிரி கரெக்டாக ஒரு மாநில கட்சியோடு சேருவீங்க, அதை கடைசியில் அதை உதறி விட்டு நீங்கள் வருவீங்க. இன்றைக்கி அதனால தான் நவீன் பட்நாயக் பயந்து உங்களை விட்டு ஓடுறாரு. நவீன் பட்நாயக் பயந்து உங்களை விட்டு ஓடுறாரு. தெரியும் அவருக்கு. நீங்கள் திருதராஷ்டிரன் ஆலிங்கனம்னு ஒன்று சொல்லுவாங்க. திருதராஷ்டிரம் அப்படி கட்டி பிடிச்சாருன்னா அவன் வந்து பொடி பொடியாக ஆகிடுவான்ற மாதிரி, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஆலிங்கனம் தான் நீங்கள் பண்ணுவீங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால் வந்து மாநில கட்சிகள்லாம் உங்களை பார்த்து பயந்து ஓடுது. அதிமுக தான் பயந்து ஓடி இருக்குது, நம்மளை காலி பண்ணுவாங்கன்னு தெரியும், அதனால தான் பயந்து. அப்படி தான் நான் நினைக்கிறேன். வேறு பல காரணங்கள் எடப்பாடி சொல்லலான்றது வேறு விஷயம், அவருக்கே குழப்பமாக கூட இருக்கலாம். பட் பாஜகவோட இருந்தாலும் அவங்க காலி பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்கன்றது தான் நம்மளுடைய பாயிண்ட்டு. ஸோ அதனால் வந்து பல மாநில கட்சிகள் நீங்கள் காலி பண்ண, இப்போ அடுத்த வர எலெக்ஷனுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் காலியாக அவர் பாருங்க, வர எலெக்ஷனுக்கு அப்புறம் ஷிண்டே எங்கே போகிறாரு பாருங்க, இருக்க மாட்டார். அஜித் பவார் எங்கே போகிறாரு பாருங்க, எல்லாம் கொஞ்ச நாளில் காலி. மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நிதிஷ்குமார் காலி, ஷிண்டே காலி, அஜித் பவார் காலி, எல்லாமே காலி. எல்லாம் பாஜக ஆட்சி தான் எல்லா இடத்துலையும். இதுதான் நடக்க போகுது. நீங்கள் வேணா பாருங்க, அப்போதான் தெரியும் இவங்களுக்கெல்லாம் பாஜக என்கிற கட்சியோட உண்மையான. ஸோ இப்போவே தெரியும். தேவையில்லாமல் வந்து ஒரு ஈகோ கிளாஸில் போய் எல்லாம் தனித்தனியாக போயிருக்காங்களே தவிர, இவர்கள் வந்து கண்டிப்பாக இவருடைய எதிர்காலம் சூன்யமாக இருக்குது. யார் ஷிண்டேவோட எதிர்காலம் சூன்யமாக இருக்குது, அஜித் பவாரோட எதிர்காலம் சூன்யமாக இருக்குது, அங்கே நிதிஷ்குமாரோட எதிர்காலம் சூன்யமாக இருக்குது. நல்ல வேளை பஞ்சாபில் வந்து சிரோன்மணி ஓடிட்டான். ஐயோ வேண்டாமா, நமக்கு ஏற்கனவே விவசாயிகள் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான், உங்களை சகவாசமே வேண்டாம் ஓடிட்டான். சந்திரபாபு நாயுடு கீழே சந்திரபாபு நாயுடு கதி அதுதான். ஆனால் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அங்கே ஜெகன்மோகன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்க வந்து ஆப்போசிஷனாக தான் இருப்பாங்க. அங்கே 6 இடத்துல போட்டி போடுறாங்க, பிஜேபி 2 இடத்துல வின் பண்ணுறாங்க வச்சுக்கோங்க. ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டி எதிர்த்து சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஓட்டு மும்முனை போட்டி அங்கே இருக்கிறதுனால ஒருவேளை காங்கிரஸ் ஏதாவது பிரித்து ஏதாவது பண்ணால் சில ஏரியாக்களில் வின் பண்ணலாமே தவிர, மற்றபடி நாயுடு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நாயுடுவே நாளைக்கு எதிர்கட்சியாக இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அவங்க பிரிஞ்சு போய்க்கலாம். மதச்சார்பற்ற ஜனதா தளம் குமாரசாமியும் காலி. நாளைக்கு குமாரசாமியோட நிலைமையும் காலி. அவரும் வந்து அவங்கெல்லாம் ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை. இவங்களாம் அதிகாரத்தில் இருக்காங்க. யார்? ஷிண்டேவும் அஜித் பவாரும் பாஜகவோட அதிகாரத்தில் இருக்காங்க. நிதிஷ்குமார் பாஜகவோட அதிகாரத்தில் இருக்கார். ஸோ இந்த கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வதால் எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களெல்லாம் சாப்பிட்ருவாங்க. சாப்பிட்டு பிஜேபி ஆட்சியாக வந்துடும். ஒரு 10 எம்எல்ஏ நிதிஷ்குமார்லேருந்து டக்குன்னு விலைக்கு இங்கே போவான். அது என்ன ஏதுன்னு சொல்ல முடியாது. பாருங்களேன், தேர்தலுக்கு முன்னாடியே சூரத்தில் எல்லாரையும் விலைக்கு வாங்குறாங்கல்ல. அண்ணன் புதுசாக வின் பண்ணுறாங்களே சூரத்தில். காங்கிரஸ் கேண்டிடேட்டோட நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அவருக்கு மாத்திரா போட்ட கேண்டிடேட்டோட ரிஜெக்ட் பண்ணுறாங்க.
கேட்டால் வந்து விருப்ப மனுவில் வந்து சைன் பண்ணவங்க வந்து நான் என் இஷ்டத்து நான் சைன் பண்ணலன்னு சொல்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. உடனே அவங்கள ரிஜெக்ட் பண்ண உடனே மற்ற போட்டியில் இருக்கிற மற்றவங்களும் அப்படி ரிசைன் பண்ணுறான். ஏதோ ஒரு கொடுக்குறீங்கல்ல, பாஜகலேருந்து கொடுக்குறீங்கல்ல, அப்போ பாஜக எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க பாருங்கள் அதிகாரத்தை பணபலம் அதிகாரபலம் எல்லாமே பயன்படுத்துகிறாங்க. வெற்றி ஒன்றே நோக்கம். இந்த எல்லாருக்கும் இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அங்கே மெஹபூபா முஃப்தி வந்து இப்போ அவளுக்கு அந்த அம்மாவுக்கு அறிவு வந்திருக்குமா தெரியல எனக்கு. ஆக்சுவலாக அந்த அம்மா இப்போ ஒன்றும் இல்லாத கிடக்கு பாவம். அது பாஜகவோட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைச்சது அதோட பலன் அனுபவிக்குது. இப்போ அது தேவை தான் அதுக்கு. ஆக்சுவலாக இப்போ இந்த 6 தொகுதிகளில் 3 தொகுதிகளில் இவங்க வந்து இவங்களுக்கு உண்மையிலேயே வந்து டெரரிசம் குறைஞ்சிருக்குன்னு நினச்சாங்கன்னா, அங்கே மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னு நினச்சாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் நீங்கள் 370 எடுத்தது ஆதரிக்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள் வந்து சுயநிர்ணய உரிமை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லவே இல்லை, அவங்க பாஜக வந்து ரொம்ப பாராட்டுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏன் நீங்கள் 6 தொகுதியில் நீங்கள் ஒரு இடத்துல 6 தொகுதியில் ஏன் போட்டி போடாத வெறும் 2 தொகுதியில் ஏன் 3 தொகுதியில் ஏன் போட்டி போடுறீங்க? 3 தொகுதியில் வின் பண்ணிட்டு இப்போ 2 தொகுதியில் போட்டி போடுறீங்க அப்படின்ற விஷயம், 3 தொகுதியில் ஏன் போட்டி போடுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கண்டிப்பாக கரெக்ட் சார். இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது என்னன்னா, இப்போ பாஜக வந்து காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரில் 3 தொகுதிகளில் நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, அதனால் நம்ம அங்கே போட்டியிட வேணாம் அப்படின்றது தான் முடிவு எடுக்கிறாங்க. அதுதான் காரணமா அப்படின்னா, அப்போ ஏனைய அனைத்து மாநிலங்களும் பாஜக போட்டிக்கிறாங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கெல்லாம் வெற்றி உறுதியாங்கிறது இப்போ தெரியாது. வெற்றியும் பெறலாம், தோல்வியும் அடையலாம், அது முடிவு இப்போ தெரியாது. அப்படி இருக்கும்போது வெறும் தோல்விக்காக காரணத்துக்காக மட்டும்தான் வந்து ஜம்மு காஷ்மீரில் அந்த 3 தொகுதி புறக்கணிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம்? தோல்விக்கான காரணம் இல்லைங்க. உண்மையிலேயே அது வந்து கொந்தளிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அந்த காஷ்மீர்ன்ற பூமி வந்து இவங்க நினைக்கிற மாதிரி வந்து எல்லாமே வந்து மனசளவில் வந்து தேர்தல்னு வச்சா நாளைக்கு அவங்க விருப்பம் வேறு மாதிரி வெளியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஜம்மு உதம்பூரில் வேணால் இந்துஸ் அதிகமாக இருக்கிறதுனால இவங்களுக்கு அந்த இந்துத்துவ பிரச்சாரம் அங்கே எடுபடும். ஏன்னா அங்கே முஸ்லீம்கள் அதிகமாக இருக்காங்க இல்லையா, அதனால் அதை வச்சு அங்கே ஒரு பிரச்சாரம் அவங்க பண்ணுறாங்க. எப்படி மற்ற இடத்துல இந்துத்துவ பிரச்சாரம் பண்ணுறாங்க, ராமரெல்லாம் வச்சாலும் அது மாதிரி அங்கேயும் பண்ணுறாங்க. அந்த இந்துத்துவ பிரச்சாரத்தை அங்கேயும் பண்ணுவாங்க. வேணா 2 தொகுதிகள் எடுபடுமே தவிர, லடாக் வந்து என்டையர்லி வேறு ஒரு டெரைனில் இருக்குது. ஆக்சுவலாக அது மலை மேலே உச்சியில் இருக்கிறது, அதோட விஷயமே வேறு. அங்கேயும் அவங்க போட்டி போடுறாங்களா இல்லைன்றது இனிமேல் தான் தெரியும். ஆக்சுவலாக 3 தொகுதியில் கண்டிப்பாக போட்டி போடல. அனந்த்நாகில் போட்டி போடல, பரமுல்லாவில் போட்டி போடல, ஸ்ரீநகரில் போட்டி போடல. இப்போ இருக்கிற நிலைமையில் வந்து உதம்பூரில் போட்டி போடுறாங்க, ஜம்முவில் போட்டி போடுறாங்க. லடாக்கில் வந்து இன்னும் அவங்க மனு தாக்கல் பண்ணல. தனியாக ஒரு எலெக்ஷன்ஸ் அங்கே வைக்கலாம். 6 தொகுதி 6 ஃபேஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதனால் அது தனியாக கூட அவங்க அப்ளை பண்ணலாம். அவங்கள கடைசி ஃபேஸில் இருக்கலாம், அதை அப்ளை பண்ணலாம். ஆனால் அங்கே கண்டிப்பாக அவங்க தோப்பாங்க, அதில் எந்த விதமான சந்தேகம் பண்ணால். அந்தளவுக்கு லடாக் மக்கள் கொதிச்சு போயிருக்காங்க. அவங்க யூனிட் மாற்றினதில் தினசரி போராட்டம் நடக்குது சார் அங்கே. அதான் விஷயம் ஆக்சுவலாக. ஸோ நான் கேட்குற பாயிண்ட் என்னென்னா வந்து, இந்த காஷ்மீர் வந்து அமைதியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, காஷ்மீர் வந்து நீங்கள் எடுத்த நடவடிக்கைகளை மக்கள் பாராட்டாங்கன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஏன் எல்லா தொகுதிகளையும் போட்டி போடுங்க. அப்போது உங்களுக்கு பயம், நீங்கள் எடுத்த அந்த நடவடிக்கை மக்களுக்கு பிடிக்கல, பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்கல. நீங்கள் அதை மத ரீதியாக பார்ப்பீங்க. அங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அவங்க விரும்ப மாட்டாங்க, அதனால தான் போட்டி போடல, நம்மளை தோக்கடிச்சிருவாங்க. தோத்தா என்ன பிரச்சனைனா, காஷ்மீர் மக்கள் இந்த விஷயத்தை விரும்பலை, 370 விரும்பலை அப்படின்ற ஒரு விஷயம் எஸ்டாப்ளிஷ் ஆகணும்ல. அந்த 370 நீக்கினத்துக்கு மக்கள் தீர்ப்பளிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் இல்லையா, அதனால தான் அவாய்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனால் அவாய்ட் பண்ணிட்டீங்க. சரி, புத்திசாலித்தனமாக இதை அவாய்ட் பண்ணிக்கலான்ற இடத்துக்கு நீங்கள் நகர்ந்துருக்கீங்க. அப்படிங்கும் போது ஒரு இந்திய நாட்டினுடைய தலை ஜம்மு காஷ்மீர் தான் தலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஜம்மு காஷ்மீர்லேயே நீங்கள் வந்து மிகப்பெரிய தேசிய கட்சின்னு சொல்கிறீங்க, உலகத்திலே மிகப்பெரிய 18 கோடிக்கு மேலே தொண்டர்கள் வச்சிருக்க பெரிய கட்சின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு இல்லாத நிதி பலம் அமைப்பு பலம்லாம் வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சி உங்களுடைய ஆட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியில் நீங்களே வந்து போட்டியிட தயங்குறீங்க, பயம் தான் அது காரணம். இது என்டையர் நேஷனல் லெவலில் என்ன விதமான நியூஸை கன்வே பண்ணும், என்ன செய்தியை கொடுக்கும்? இல்லை இது அவங்க என்ன எப்படி பார்ப்பாங்கன்னா, அவங்களுடைய ஆதரவாளர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, ஆமாப்பா அது கரெக்ட் தான்ப்பா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருக்காங்க, அவங்க வந்து பாஜக இது மாதிரி பண்ணுதுப்பா, அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க பாஜகவை தோக்கடிப்பாங்க, பாஜக எடுத்த முடிவு இன்டெலிஜென்ட் ராஜதந்திர முடிவு எடுத்துட்டாங்க பாஜக அப்படின்னு தான் அவங்க ஆதரவாளர் நினைப்பாங்க. ஆனால் நடுநிலையான மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, நீங்கள் தான் காஷ்மீர் அமைதியாக இருக்குன்னு சொல்கிறீங்க, உங்களுடைய திட்டங்களை வந்து மக்கள் ஆதரிக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, பல திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறதா சொல்கிறீங்க, ஏகோபித்த ஆதரவு கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, காஷ்மீர் அமைதியாக இருக்குன்னு வேறு சொல்கிறீங்க. அப்போ ஏன் தைரியமாக ஒரு முடிவை நீங்கள் எடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ நீங்கள் பயப்படுறீங்க, நீங்கள் எடுத்த முடிவு மக்களுக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்களே உணர்றீங்க. அப்படின்றது நடுநிலை மக்களோட இது எண்ணமாக இருக்கும். உங்கள் பாஜக ஆதரவாளர்கள் மத ரீதியாக அதை பார்ப்பாங்க. நடுநிலையாளர்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, நீங்கள் சொன்ன விஷயங்கள் பொய்யப்போ, இது உண்மை கிடையாது, அது உண்மையாக இருந்தால் நீங்கள் போட்டி போடுவீங்களா, ஏன் போட்டி போடல அப்படின்னு தான் நடுநிலை மக்கள் நினைப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற மக்தபதி மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் வந்து பிரதமர் மோடியோ அல்லது அமித்ஷோ பிரச்சாரத்துக்கு போகும்போது பெரிய கூட்டம் திரண்டுச்சு, அந்த கூட்டத்தை மீடியாவெல்லாம் காமிச்சாங்க, பாருங்க பாஜக ஆதரவு பாருங்க, மோடிக்கான ஆதரவு பாருங்கன்னு ஒரு பிம்பத்தை காமிச்சாங்க. அப்போ அந்த பிம்பம் ஃபேக்கா, பொய்யா சார்? அது இது நான் சொன்ன கூட்டம் கூட வந்திருக்கலாங்க, கூட்டம் கூட இது உண்மையாக கூட நான் வச்சுக்கிறேன். அப்போ நீங்கள் போட்டி போடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன்.
அந்த அப்ப போட்டி போடல அப்படின்னா அப்ப நீங்க போட்டி போடலன்னா நீங்க கூட்டி வந்த கூட்டம் அப்படின்னு தான் அர்த்தம். அது நீங்க வந்து ஒரு பிம்பத்துக்காக கூட்டி வந்த கூட்டம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் சார். கூட்டம் கூடுறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை சார். யார் வேணா கூட்டம் கூட்டலாம் சார். ஆனா வந்து உங்க ஆதரவாளர்கள் நீங்க சொல்ல முடியாது. நீங்க வந்து அங்க நீங்க காஷ்மீரை மத ரீதியாக தான் சார் பார்க்குறாங்க பாஜக. காஷ்மீரை வந்து இந்திய மக்களாக அவங்க பார்க்கல, அது மத ரீதியாக தான் பாகிஸ்தான். பாஜக காஷ்மீரை பார்க்குறது மத ரீதியாக தான் பார்க்குறாங்க. அதில் இருக்கிற முஸ்லீம்கள் வந்து ஏதோ எப்போதுமே வந்து பாகிஸ்தானோட போக விரும்புகிற ஒரு முஸ்லீம்களாம் அப்படி அவங்க இந்தியா மேலே ஒரு நம்பிக்கை வச்சு, இந்திய குடியரசு மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அந்த மக்கள் முஸ்லீம் மக்கள் இருந்தால் கூட பாஜக அவங்கள எப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க வந்து தீவிரவாதிகள், அவங்க வந்து நாட்டு பிரிவினைக்கு ஆதரவாக தான் அவங்க இருப்பாங்க, அவங்க பாகிஸ்தானை தான் ஆதரிப்பாங்கன்றது தான் பாஜக வைக்கிற பார்வையாக இருக்குது சார். அது அந்த பயம்தான் அவங்கள வந்து தேர்தலில் போட்டி போட விடாமல் தடுக்குது. ஆக்சுவலாக அவங்க இந்திய மக்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இருக்குல்ல, அவங்களையும் நீங்கள் வந்து அரவணைத்து கொண்டு போகிற போக்கு இருக்குல்ல, அது பாஜக இல்லை. அந்த அளவுக்கு அவங்க வந்து பாஜக அந்த மக்களை நம்பலை. அதுதான் அடிப்படையான விஷயம். பாஜக அந்த மக்களை நம்பித்துனா நீங்கள் எல்லா இடத்துலையும் போட்டி போடலாம்ல, ஏன் போட்டி போடல? ஸோ அந்த மக்களை வந்து பாஜக என்ன பார்க்குதுன்னா அவங்க வந்து பாகிஸ்தானில் தான் இன்னும் விரும்புகிறாங்க, அவங்க வந்து இன்னும் பிரிவினையை தான் விரும்புகிறாங்க, அவங்க இன்னும் தீவிரவாதிகளாக தான் இருக்க விரும்புகிறாங்க. அப்படின்னா பாஜக மத ரீதியாக தான் காஷ்மீரை பார்க்குதே தவிர அந்த அவங்களையும் அரவணைத்து கொண்டு இந்திய மக்களாக இன்னும் பாஜக வந்து அந்த மக்களை பார்க்கல. அதனால தான் போட்டி போட பயப்படுது. அதாவது அந்த மக்களை இந்திய மக்களாக பார்க்கல அப்படின்னு சொல்லி அவங்க இரண்டாம் தர குடிமக்களா பாக்குறாங்க. அப்படிங்கிற இரண்டாம் தர குடிமக்களா பாக்குறதுன்னு சொல்ல, அவங்களை வந்து ஒரு தீவிரவாதிகளாகவும் அவங்க பாகிஸ்தானை தான் விரும்புவாங்கன்ற மாதிரியும் அவங்க வந்து ஒரு பிரிவினைவாதிகள்ன்ற மாதிரியும் தான் அவங்கள பாக்குறாங்க. அது மத அடிப்படையில் தான் பாக்குறாங்க. அதாவது இந்திய மக்களை மத அடிப்படையில் அவங்க அப்படி இல்லை. அந்த முஸ்லீம் மக்கள் அப்படி இல்லை. அவங்க பெரும்பான்மையானவர்கள் இன்னும் இந்திய குடியரசு மேல நம்பிக்கை வச்சு இந்தியாவை தான் தங்களுடைய நாளா நினைக்கிறவங்க தான் அங்க இருக்காங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து இந்த 370 எடுத்தது பிடிக்காத இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு வந்து இந்தியாவை விட்டு கொடுக்கறதுக்கு அவங்க விரும்பலை. இன்னும் இந்தியா மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க தான் பெரும்பான்மையாக அங்கே இருக்காங்க, இன்க்ளூடிங் முஸ்லீம்ஸ் உட்பட. ஆனால் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? மத ரீதியாக பார்க்குறீங்க. ஜம்முவில் இருக்கிறவங்களையும் உதம்பூரில் இருக்கிறவங்களையும் மத ரீதியாக இந்துவாக பிரித்து மற்ற இடத்துல இருக்கலாம் முஸ்லீம்களை பார்த்து அவங்க நமக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கன்னு பயந்துருந்தான் நீங்கள் 370 எடுத்தது ஆதரவு கொடுத்துருக்காங்க, மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கே நீங்கள் சொல்கிறதுல உங்களுக்கே நம்பிக்கை இல்லாதனால தான் நீங்கள் எலெக்ஷனில் நிற்காத பின்வாங்குறீங்க. ஓகே சார், இப்போ வந்து பாஜக வந்து 370 ரத்து பண்ணது தங்களுடைய ஆட்சியினுடைய, அதாவது மோடியுடைய இந்த 2.0 இரண்டாவது கட்ட அந்த 5 ஆண்டு ஆட்சியினுடைய மிகப்பெரிய சாதனையாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, வெளியில் எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டு இருந்தாங்கிறத பார்த்தோம். ஆனால் இப்போ அந்த சாதனைன்னு சொன்ன விஷயத்துக்கு மக்கள் என்ன பதில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இப்போவே புரிஞ்சுக்கிட்டு எலெக்ஷனே தவிர்க்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ பாஜகவுடைய இந்த 5 ஆண்டு காலத்தில் மக்கள் விரோத பல சட்டத்திட்டத்தை பாஜக கொண்டு வந்திருக்காங்கிறத பார்க்குறோம். ஜிஎஸ்டி விவகாரமாக இருக்கட்டும், டிமானிசேஷன் இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்களா பார்க்குறோம். அப்போ அதுக்கான பதிலாம் பல தரப்பட்ட மக்கள்லாம் தருவாங்களா எலெக்ஷனில்? ஏன்னா இப்போ ஜம்மு காஷ்மீரில் மட்டும் அந்த மக்கள் கரெக்டாக அந்த பலனை கொடுப்பாங்க, எலெக்ஷனில் கொடுப்பாங்க. அப்படின்னா ஏனைய ஸ்டேட்ஸில் இதே பாஜகவில் பாதிக்கப்பட்ட மக்கள் நிச்சயமாக இருப்பாங்க, அவங்களும் அந்த ரிசல்ட்டை எலெக்ஷனில் கொடுப்பாங்களா? எப்படி பார்க்கலாம்? இன்றைக்கி வந்து ஜிஎஸ்டினால் பாதிக்கப்பட்ட ஜிஎஸ்டி இன்றைக்கி காஷ்மீர்லேயும் அப்ளை ஆகுதில்ல. அது 370 ரத்து பண்ணோன்னு இந்தியாவில் மற்ற பகுதிகளில் இருக்கிற சட்டம் அங்கேயும் அப்ளை ஆகுதில்ல. ஜிஎஸ்டி அங்கே காஷ்மீருக்கும் அப்ளை ஆகுதில்ல. அப்போ அங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு இதே கஷ்டம் தானே அங்கே இருக்கும். அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கும் வேலையில் இருக்க தான் செய்யும், அங்கே இருக்கிறவங்களுக்கும் விலைவாசி உயர்வு இருக்க தான் செய்யும். ஸோ வெறும் 370 ரத்து செஞ்சதுனால மட்டுமே அந்த மக்கள் விருப்பம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த இந்தியாவில் மற்ற பகுதிகளில் என்னென்ன காரணங்கள் அப்ளை ஆகிறதோ அதுவும் அங்கே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு விஷயமா காஷ்மீரில் பேசப்படும். அதுவும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும் பிஜேபிக்கு எதிராக. அந்த பயமும் தான் இவங்களுக்கு வந்து. இந்த பயம் மட்டும் இல்லை, வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி அல்லது பாஜக ஊழல், எலக்ட்ரல் பாண்ட் ஊழல், 7 லட்சம், அதெல்லாம் வந்து அங்கேயும் பேசப்படும். அதை தவிர 370 ரத்து பண்ணது எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் எங்களுக்கு ஒரு தனி ஸ்டேட்டஸ் இருந்தது அப்படின்னு நினைக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. இந்த பாஜகவுடைய பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, காஷ்மீரை வந்து இந்திய மக்களாக நினச்சி அவங்க டீல் பண்ணல, மத ரீதியாக பிரித்து டீல் பண்ணுறாங்க. அதுதான் பாஜகவுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அவங்க இந்திய மக்களாக நினச்சிருந்தாங்கன்னா அவங்க எடுத்த முடிவு வந்து காஷ்மீர் மக்களை மகிழ்வித்திருக்கோம், அவங்களை சந்தோஷப்படுத்திருக்கும்னு நினச்சாங்கன்னா, நாங்கள் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம், நாங்கள் வந்து அமைதியாக்கியிருக்கோம், நாங்கள் தீவிரவாதத்தை ஒழிச்சிருக்கோம், அது எல்லா இந்த பெரிய காஷ்மீர் மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு பாஜகவுக்கே நம்பிக்கை இல்லைன்னா பாஜக அந்த பகுதி மக்களை மத ரீதியாக தான் பார்க்குறாங்க. ரைட் சார். வந்து இப்போ பாஜக வந்து ஏற்கனவே நான் குறிப்பிட்ட, ஆனால் அந்த மத ரீதியாக பார்த்தாலும் அந்த மதத்தில் எந்த மதமாக இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தாலும், இந்துவாக இருந்தாலும், அங்கே இருக்கிற மக்கள் இந்தியாவின் தலைமையின் கீழ் விரும்புகிறாங்க. காஷ்மீர் இந்தியாவின் ஒன்றுபட்ட பகுதியாக இருக்கிறத விரும்புகிறாங்க. அது ஆசாத் காஷ்மீர் ஒரு பக்கம், தனியாக இந்தியா சுதந்திர போராட்ட காலம் அந்த காலத்துலேருந்து இருந்தது வேற விஷயம். பட் இப்போ இருக்கிற மக்கள் இந்தியாவோட இருக்கிறதா விரும்புகிறாங்க. இந்தியா பல்வேறு விதங்களில் இந்தியா
வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. வெறும் 10 வருஷத்தில் மட்டும் இல்லை, அது 70 காலத்தில் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவோட கூட இருக்கிறது தான் அவங்க விரும்புகிறாங்களே தவிர, ஆனால் அவர்களுக்கு இருக்கிற உரிமையை பறித்து அவங்க விரும்பலை. அதுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கன்றது தான் முக்கியமான விஷயம். இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் அஃபெக்ட் ஆகிற பிரச்சனை இப்போ காஷ்மீர்லேயும் அஃபெக்ட் ஆகிறதுனால அதையும் சேர்த்து வச்சு பாஜகவுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. ஓகே சார், ரொம்ப கிளியராக நீங்கள் விஷயத்தை குறிப்பிட்றீங்க. பட் பாஜக வந்து 370 தங்களை சாதனைன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதனுடைய ரிஃப்ளெக்ட் என்ன அப்படிங்கிறத எலெக்ஷனில் பங்கெடுக்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டு அதன் காரணமாக நம்ம வந்து எலெக்ஷன் தவிர்க்கலான்ற இடத்த நகர்ந்திருக்காங்க அப்படின்னா, அப்போ பாஜகவுடைய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்கும் அப்படின்னா அதோட மறைமுக பொருள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த முடிவு ஓப்பனாக எலெக்ஷனை பங்கெடுக்க மாட்டேன்ற அந்த முடிவு அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எதிர்க்கட்சிகள் அதை எப்படி விமர்சனம் பண்ணுவாங்க? அந்த இடத்துக்கு நாம ஏன் எதிர்க்கட்சிகளை விமர்சனத்துக்கான ஒரு பாயிண்ட் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு பாஜக யோசிக்கலையா? அது எப்படி பார்க்குறது? இல்லை, எதிர்க்கட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து பல இடங்களில் அவங்க போட்டி போட இருக்கலாங்க. நார்த் ஈஸ்ட்டில் கூட 1-2 இடங்கள் அவங்க போட்டி போடல. அதான் அது வேறு விஷயம். பாயிண்ட் என்னென்னா வந்து ஒரு கட்சி வந்து எல்லா இடங்கள்லையும் போட்டி போடணுன்ற அவசியம் இல்லை. சில இடங்கள் அவங்க போட்டி போடாத அவாய்ட் பண்ணலாம், அவங்க கூட செய்வோம். பல்வேறு காரணங்களால் கட்சி அது கட்சி சொல்லுவோம். ஆனால் கட்சி சொல்லுவாங்க பாஜக வந்து யாரும் பேசாதது பேசுறதில்ல. மிகப்பெரிய விஸ்வகுருன்னு உலக தலைவர் அப்படிப்பட்ட கட்சி இல்லை. ஏன் காஷ்மீரில் அவங்க போட்டி போடணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா, போட்டி போட்டு வந்து ஏன்னா இது ஒரு ரெஃபரண்டம். நீங்கள் ஆகஸ்ட் 19 அன்றைக்கி பண்ண காரியத்துக்கு இதுதான் ரெஃபரண்டம். இதுதான் ஒரு ரெஃபரண்டமாக இருக்க போகிற விஷயம். அப்போ அந்த ரெஃபரண்டம் சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் பயம்? அந்த வாக்கெடுப்பை சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் பயம்? ஏன்னா நீங்கள் எடுத்த அந்த முடிவு சரிதானா இல்லையா என்பதை இந்த தேர்தலில் மக்கள் தீர்மானிப்பாங்க. அதனால் நீங்கள் எல்லா தொகுதியிலையும் போட்டி போட்டு நீங்கள் எடுத்த முடிவு சரிதானான்றதை செக் பண்ண வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கீங்க. அது ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? அது முக்கியமாக பேசப்படும் ஒரு பொருளாக இருக்கும். ஏன்னா நீங்கள் யூடியாக பிரித்ததை வந்து இன்றைக்கி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பேசுவாங்க, ஃபரூக் பேசுவார், உமர் பேசுவார், மெஹபூபா பேசுவாங்க, எல்லோரும் பேசுவாங்க. அப்போ மக்கள் எண்ணம் அங்கே பிரதிபலிக்கும். அந்த மக்கள் எண்ணத்தை சந்திக்கிறதுக்கு நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதுதான் நம்ம பாயிண்ட்டு. அதனால் நீங்கள் வந்து இந்த ரெஃபரண்டத்துக்கு பயப்படுறீங்கன்றது அடிப்படையான விஷயம். மற்ற தொகுதிகளில் சில கட்சிகள் போட்டி போடாத இருக்கிறது, பாஜக போட்டி போடாத இருக்கிறது, அது மணிப்பூரில் போட்டி போடாத கூட இருக்கலாம், தீவிரவாதம் ஒரு காரணமாக இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் காஷ்மீரில் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவெடுத்த நீங்கள், மக்கள் அமைதியாக இருக்காங்கன்னு சொல்கிற நீங்கள், மக்கள் விரும்புகிறாங்க சொல்கிற நீங்கள், தீவிரவாதத்தை குறைச்சோன்னு சொல்கிற நீங்கள், திட்டங்கள் அதிகமாக கொண்டு வந்ததுக்குன்னு சொல்கிற நீங்கள், அந்த இடத்துல போட்டி போடாத வித்ட்ரா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்ன? ஸோ உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த மக்கள் வந்து உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு பயம் இருக்குது. அதுதான் காரணம். பயம் தான் காரணம்னு குறிப்பிடுறீங்க. பட் வந்து இந்த விஷயத்தை அந்த எலெக்ஷனையே சந்திக்காமல் இது இன்னும் எவ்வளோ நாள் நீங்கள் கொண்டு போக முடியும்? எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஒரு கட்டத்தில் நீங்கள் அந்த மக்கள்கிட்ட போய் அந்த மக்களுக்கும் நீங்கள் தான் பிரதமர் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த மக்களுக்கு வேணுங்கிற செஞ்சாகணும், எலெக்ஷன் சந்திச்சாகணும். இது இப்படியே உங்களால் எத்தனை வருஷம் வரைக்கும் கொண்டு போயிட முடியும்? அல்லது நாளைக்கு இந்த விஷயம் நீதிமன்றத்துக்குலாம் போச்சுன்னா அது நாளைக்கு உங்களுக்கு எதிராக திரும்பாதா? அல்லது எதிர்க்கட்சிகள் இதை வந்து உங்களுக்கு எதிராக பயன்படுத்த மாட்டாங்களா? எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகலான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவங்க பாஜகவுடைய வரலாறு தெரிஞ்ச விஷயம் தானே சார். அவங்களுக்கு முன்னே அவங்க ஜெயிக்கணும், இல்லை அவங்க கூட்டணி கட்சி ஜெயிக்கணும், இல்லை எதிர்கட்சி ஜெயிச்சா எதிர்கட்சி எம்எல்ஏ எம்பி விலைக்கு வாங்கணும். இப்போ இந்த இடத்துல 3 பேர் ஜெயிக்கிறாங்க வச்சுக்கோங்க, இங்கே 4 பேர் ஜெயிக்கிறாங்க எதிர்கட்சி ஆட்கள். நாளைக்கு என்ன பண்ணுவாங்க? பாஜக அவங்கள விலைக்கு வாங்குவாங்க, அவ்வளோதான். அவங்க பிஜேபி முடிச்சிருவாங்க. அப்படி ஆமாம், எவ்வளோ இடத்துல ஒரு மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி விலை போயிட்டாங்கன்னா நாளைக்கு அந்த மக்கள் வந்து அதை பற்றி விலைக்கு போகிறவனும் விலைக்கு வாங்குறவனும் கவலைப்பட போகிறதில்ல. அது அடுத்த எலெக்ஷன் 29 தானே. அது இந்த குலாம் நபி ஆசாத்லாம் ஏன் போகிறான்? அந்த மாதிரி எதுக்காக போகிறாங்க அவங்களாம்? ஏன் சார், காங்கிரஸில் கடைசி நிமிஷம் வரையும் உறிஞ்சி சாப்பிட்டான்ல குலாம் நபி. அவன் எதுக்கு அந்த ஆள் எதுக்கு கட்சி மாதிரி பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கான்? இப்போ அந்த ஆள் வந்து போட்டியிலேருந்தே விலகி போயிட்டார். ஏன்னா தோற்றுருவார் பயம். தைரியம் தான் நிற்க வேண்டியது தானே. காங்கிரஸ்லேருந்து விலகி நீங்களே நிற்க வேண்டியதானே, தைரியமாக எலெக்ஷனை சந்திக்க வேண்டியது தானே. ஏன் போட்டியிலேருந்து விலகுறீங்க? நீங்கள் ஏதோ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிங்களா, போட்டியில் நிற்க வேண்டியது தானே. 6 தொகுதியில் போட்டி போட்டு நீங்கள் ஒரு தொகுதியில் நிற்க வேண்டியது தானே. ஏன் நிற்கலை? நீங்கள் பிஜேபிக்கு அடிமையாக போயிட்டீங்க, நீங்கள் பிஜேபிக்கு ஊதுகுழலாக போயிட்டீங்க, நீங்கள் பிஜேபியோட துணை அமைப்பாக நீங்கள் போயிட்டீங்க. நீங்கள் நின்னா உங்களுக்கு தோல்வி உறுதின்றதுனால நீங்கள் விலைக்கு போகிறீங்க நீங்கள். ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா, பாஜகவுடைய பாயிண்ட் என்னென்னா, நாளைக்கு தேர்ந்தெடுக்கப்படுறவங்களை விலைக்கு வாங்கிக்கலாம். நம்ம எதுக்கு இப்போ போட்டி போட்டு நம்ம தோற்று இந்த 370 மக்கள் ஆதரிக்கலைன்னு நம்ம எதுக்கு சொல்லிட்டு இருக்கணும்? ஸோ நம்ம பரவாயில்ல, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி நம்ம ஜெயிக்கணும், இல்லை கூட்டணி ஜெயிக்கணும், இல்லை ஜெயிச்சவனை விலைக்கு வாங்கணும், 3வது கட்டமாக ஜெயிச்சவனை விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு நிற்காத போயிருக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப கிளியராக வந்து காஷ்மீரில் பாஜகவுடைய இந்த பாலிடிக்ஸ் எந்த அளவுக்கு வந்து எடுபட்டிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப கிளியராக நீங்கள் உங்களோட பல கருத்துக்கள் மூலமாக சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார்.